வணக்கம். தனுசு ராசி நண்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை நினைத்து பார்த்தால் ஒரு உண்மை மிகவும் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் எல்லோரையும் நம்பி பலமுறை ஏமாந்த ஒரு நபர்களாக இருப்பீர்கள். ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நீங்க எப்போதுமே எல்லாரின் மீதும் எல்லா விதமான பாசத்தையும் வைப்பீங்க. எல்லா விதமான அன்பு, எல்லா விதமான உதவிகள் எல்லாத்தையும் பண்ணி மற்றவங்களால ஏமாறக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் மட்டுமே இருப்பீங்க. யாருக்காவது உதவி செய்தால் திருப்பி உதவியானது கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு மட்டும் திருப்பி உதவி என்பது கிடைக்காமல் ஏமாற்றங்கள் மட்டும் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையவே நீங்க வெறுத்து இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக நிச்சயமாக இருப்பீங்க. இதெல்லாம் ஒரு காலகட்டத்துல உங்களுக்கு நடந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் இப்ப வர வர யாரிடம் பழக வேண்டும், யாரிடம் பழகினால் நமக்கு நன்மைகள் செய்றாங்க, யார் நம்மளை வைத்து அவங்க தேவையை பயன்படுத்தி கொள்கிறாங்க அப்படிங்கிறத இந்த ஒரு நேரத்துல நீங்க புரிந்து கொண்டு நடப்பீங்க. நம்பினால் நீங்க முழுமையா நம்பிடுவீங்க. யாரையாவது நம்பினாலும் சரி, உங்களுக்கு தெரிந்த நபரை நம்பினாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு தடவை நம்பிட்டீங்க அப்படின்னா முழுமையா நம்பி விடுவீங்க. அதுல உங்களை அடித்துக்கொள்ள ஆளே கிடையாது. ஆனா அதே ஒரு நம்பிக்கை தான் உங்களுக்கு காயமாகவும் மாறும். முதல்ல அவங்கள நம்பும் பொழுது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. போக போக அவங்க மீது வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கையானது போக போக உங்களுக்கு சில காயங்களை ஏற்படுத்தும். காயங்களை ஏற்படுத்துவது மட்டுமல்லாம உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் கொண்டு வந்து சேர்க்கும். நீங்க ஏமாந்த தருணங்கள் எளிதானவையாக இல்லாமல் இருக்கும். நீங்க ஏமாந்ததெல்லாம் எளிதானவை கிடையாது. அது உங்கள நம்ப வைத்து ஏமாத்திய ஒன்றாக இருக்கும். ஏற்கனவே திட்டம் போட்டு உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை ஏமாற்றணும், உங்கள்ட்ட இருக்கக்கூடிய பொருளை ஏமாத்தணும், உங்களை ஏமாத்தி சொத்துக்களை அடித்து பிடுங்கணும் என்று நினைத்து பல நபர்கள் உங்களிடம் கண்ணீர்ல இருந்து கண்கள்ல இருந்து கண்ணீர் வருவது போல வர வைத்து சில போலியான கண்ணீர்களை வர வைத்து உங்களிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களையோ, பணங்களையோ, உங்களுடைய இடங்களையோ இது அனைத்தையும் அந்த உணர்ச்சி வசப்படுகிற வகையில் உங்களை ஆக்கி அதற்கப்புறம் உங்களிடம் இருந்து அதை அனைத்தையும் பிடுங்கியிருப்பாங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். உங்களுக்கு யாராவது கண்ணீர் விட்டா அப்படின்னா உடனே உங்களுடைய மனதானதை கேட்காது, உடனே இறங்கிவிடும். அதனால இரக்க குணம் உடையவர் என்று தெரிந்து கொண்டு உங்களை இந்த விதமான செயல்களில் நிச்சயமாக ஈடுபட வைப்பாங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். உங்களிடம் நெருக்கமாக இருந்த நண்பர்கள் என்ற நினைத்தவர்களும் உங்க கூட நெருக்கமாக இருந்த நண்பர்களும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் உங்களை விட்டு விலகி இருப்பாங்க. ஆனா ஏன் விலகுறாங்க, எதற்காக விலகுறாங்கன்னு கூட தெரியாது. உங்களை விட்டு விலகி இருப்பாங்க. ஆனா சும்மா விலகி இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு ஏமாற்றத்தை உங்களுக்கு செய்து விட்டு தான் விலகி இருப்பார்கள். ஆனால் அது உங்களுக்கு உடனே தெரியாது. அவர்கள் விலகி ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் தான் தெரியும். அவங்க இதுக்காக தான் நம்மகிட்ட வந்து விலகி இருக்காங்க. நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருளையோ இல்லை நமக்கு ஏதாவது ஒரு ஏமாற்றத்தை கொடுத்து விட்டாங்க அப்படிங்கிறது உடனே தெரியாமல் அவங்க போன ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் தெரியும். ஓ, இதுக்காக தான் அவங்க நம்மளுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க தெரிந்து வைத்துக் கொள்வீங்க. உங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாகவே இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாம முழிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி நிச்சயமாக நடந்திருக்கும். உங்களுடைய மனதில் இருந்ததை வெளியில் சொல்ல முடியாம சுமந்த வேதனைகள் இருக்கல்லவா, அதெல்லாம் யாரிடமும் கூற முடியாது. ஏன் அப்படின்னா அதை வெளியில் கூறினாலும் உங்களுக்கு ஆபத்து தான். வெளியில் கூறாமல் மனதிற்குள் வைத்துக் கொண்டாலும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் ஏற்படுத்தத்தான் செய்யும். அதனால நீங்க வெளியில் கூறாமல் சில காயங்கள் உங்களுடைய மனதிற்குள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அது மிகவும் ஆழமான ஒரு காயங்களாக இருக்கும். உங்களால மறக்க முடியாத ஒரு காயங்களாக நிச்சயமாக இருக்கும். நீங்க பேசாமல் இருந்த ஒவ்வொரு நாளும் உங்களுடைய உள்ளம் சற்று உடைந்து கொண்டே இருந்திருக்கும். நீங்க பேசாம இருந்திருப்பீங்க யாரிடமாவது. ஆனா நீங்க பழகிய நபரிடம் நீங்க பேசாம இருந்த ஒவ்வொரு நாட்களிலுமே உங்களுடைய உள்ளம் வந்து சும்மா இருக்காது. ஏன் அவன்கிட்ட பேசாம இருக்கேன், நம்ம பழகிய நபர்கள் தானே, அவன் பேசாம போனா என்ன, நம்ம போய் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களை உங்களுடைய மனதிற்குள் கொண்டு வந்து கொண்டே இருக்கும். இதுதான் தனுசு ராசி நபர்களின் இயல்பான ஒரு குணங்கள். ஆனால் இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு இது கெடுதல்களையும் கொண்டு போய் கொடுத்து விடும். நீங்க போய் பேச போவீங்க, நீங்க நல்லது நினைத்து கொண்டுதான் பேச போவீங்க. ஆனா அவங்க நல்லதை நினைக்க மாட்டாங்க, அதை கெடுதல்களாக நினைத்து கொண்டு உங்களை அவாய்ட் பண்ணுவாங்க. இதனால உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டு அது பெரிய சண்டையாக மாறுவதற்கும் வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். நண்பர்கள் விலகிய நேரங்கள் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்திருக்கும். அது உங்களுடைய மறக்க முடியாததாக இருக்கும். உங்க கூடயே எல்லா நாட்களும் இருந்திருப்பாங்க. இருந்துவிட்டு ரொம்ப ஜாலியா இருந்திருப்பீங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்க வெளியூருக்கு வேலைக்கு போகும் பொழுது அந்த ஒரு பிரிதல் ஆனது இருக்கிறது அல்லவா, அது உங்களுடைய மனதிற்குள் இருந்து இன்னமும் உங்களுக்கு காயத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். நீங்க அவங்களுக்காக செய்ததை நினைத்து பார்க்கும் பொழுது அந்த ஒரு பிரிவு உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கும். அவன் கூடயே நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் அனைவரும் பிரிந்துதான் ஆக வேண்டும் என்பதை நீங்கள் முழுமையாக இந்த ஒரு நாளில் புரிந்து கொள்வீர்கள். உங்களுடைய காதல் வாழ்க்கையில நீங்க உண்மையா இருந்திருப்பீங்க. காதல் எடுத்துக்கொண்டாலே நீங்க உண்மையா மட்டும்தான் பண்ணுவீங்க. போலியான காதலை எப்பொழுதும் விரும்ப மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு காதல் வாழ்க்கையில உங்களுக்கு கிடைத்தது என்ன தெரியுமா? நீங்க முழு அன்பையும் அவங்க மீது கொடுத்தீங்க. ஆனா உங்களுக்கு கொடுத்தது வெறும் மன உடைப்பும் புரிதல் இல்லாமல் ஏற்படக்கூடிய சண்டைகளும். இது மட்டும்தான் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்பட்டு உங்களுடைய மனதையும் அது புண்படுத்தி கொண்டே இருந்தது. இதனால தான் நீங்கள்
காதலி கூட சந்தேகப்பட ஆரம்பித்தீங்க. சந்தேகம் சந்தேகப்பட்டு இதற்கப்புறம் நமக்கு காதல் என்பதை வேண்டாம் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்து வீட்டில் பார்க்கக்கூடிய பொண்ணையோ இல்லை நம்ம மாப்பிள்ளையவோ நம்ம கல்யாணம் பண்ணிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அப்படியே ஓட்டி விடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்கு நிச்சயமாக நீங்கள் வந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். நீங்கள் நிறைய விஷயங்களை தொடங்கியிருப்பீங்க. ஆனால் அதை முடிக்க முடியாமல் போனது தான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும். அது வேலையாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நீங்கள் ஒவ்வொன் பின் ஒன்றாக தொடங்கி கொண்டே இருப்பீங்க. ஆனால் அதில் வெற்றி கிடைக்காம என்ன செய்வது என்று தெரியாமல் தொடர்ந்து ஏமாற்றங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். அது உங்களுடைய திறமை இல்லாததாலோ கிடையாது, உங்களுடைய மனநிலை, சூழ்நிலை, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கிரகநிலை இதுதான் காரணமாக இருக்கும். இதனால் எது தொடங்கினாலும் முதல்ல சின்ன சின்ன தடங்களும் தடைகளும் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும். நீங்கள் தனியாக இருந்தபோது யாருக்கும் தெரியாமல் அழுது நாட்கள் நிச்சயமாக இருக்கும். ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் நிச்சயம் கூறியாக வேண்டும். வெளியில் நீங்கள் சிரித்தாலும் உள்ளுக்குள்ளே நீங்கள் சோர்வாகத்தான் இருப்பீங்க. உங்களுக்கு திறமை இருக்கும், ஏன் வாழ்க்கை மட்டும் ஏன் சோதிக்கிறதுங்கிற கேள்வியும் பல முறை உங்களுக்கு கேட்டுக்கொண்டே இருக்கும். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தவறான முடிவு என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையை ஒரு கட்டத்தில் பாய்ந்திருக்கும். அந்த ஒரு நினைவு இன்னும் உங்களை விட்டு போகாமல் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நினைவு உங்களுடைய மனதிற்குள் இருக்கும். மனதிற்குள் இருந்து உங்களை தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாக்கி கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன, இனிமேல் எப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில மாறும் என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றமானது ஆரம்பமாகும். அது ஒரு மாற்றத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக செல்லும். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு நீங்க காத்திருந்த ஒரு நல்ல செய்தி நிச்சயமாக உங்களை தேடி வரும். உங்களை தேடி வந்து அது உங்களுடைய வாழ்க்கையை அழகானதாக மாற்றும். பணவரவு மெதுவாக உங்களுக்கு அதிகமாக தோன்றும். நீங்க செய்த உழைப்பை உங்கள் மேல் அதிகாரிகள் கவனிக்க ஆரம்பிப்பாங்க. கவனிப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையையும் அது நல்ல ஒரு நிலைமைக்கும் கொண்டு செல்வார்கள். இதனால் உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதனால் உங்களுடைய பொறுப்புகளை நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களால் கொண்டு செல்ல முடியும். புதிய வேலை, புதிய வாய்ப்பு, இது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கான ஒரு புதிய மாற்றங்களாக இருக்கும். இதுவரை பார்த்து கொண்டே அந்த வேலைகள் உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தது அப்படின்னா புதிய வேலைக்கு உடனே மாறுங்கள். அதுவும் நீங்கள் படித்தது சம்பந்தமாக மாறினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக பிற்காலத்தில் இருக்கும். இப்பொழுது முதல்ல சேரும் பொழுது பணமானது, சம்பளமானது குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் போக போக நீங்கள் அந்த ஒரு வேலையை கற்றுக்கொள்ள உங்களுடைய வாழ்க்கையில் அது நல்ல ஒரு பாடத்தை நிச்சயமாக தேடி கொடுக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். இதுவரை நீங்க சந்தித்த கஷ்டங்கள் அனைத்தும் இந்த முன்னேற்றத்திற்காக அடித்தளமாக மட்டுமே இருக்கும். அந்த அடித்தளங்கள் எல்லாம் இந்த ஒரு நேரத்திற்கு பிறகு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா கொண்டு வந்து கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய நபர் உங்களை தேடி வருவார். தேடி வந்து உங்களுடைய வாழ்க்கையை முழுவதையுமே மாற்றுவார். இந்த ஒரு நபர் உங்களை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருப்பார். நீங்க சொல்லாமல் இருந்தாலும் உங்களுடைய மனதை உணரக்கூடிய ஒரு நபராக இருப்பார். இந்த ஒரு உணர்வு உங்களுக்கு அமைதியையும் நம்பிக்கையும் கொடுக்கக்கூடியதாக மாறும். இதனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைத்ததெல்லாம் நடக்கும். பழைய கஷ்டங்கள் மெதுவாக மறைய தொடங்கும். நீங்க கடந்த ஒரு காலத்தை நினைத்தாலும் அது உங்களை வலிக்க வைக்காது. இனிமே அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு காலங்களாக இருக்கும். இது ஒரு பாடமாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில அமையும். இதுவரை நீங்க பட்ட கஷ்டங்கள், இனிமேலும் நீங்க படப்போகிற கஷ்டங்கள், இது அனைத்தும் ஒரு பாடமாக உங்களுக்கு தெரிந்துவிடும். எனவே இனிமேல் வரக்கூடிய கஷ்டங்கள் அனைத்திலும் நீங்க புரிந்து நடந்து கொள்வீங்க. நம்ம மீது எந்த விதமான தவறும் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா கஷ்டங்கள் குறையத்தானே செய்யும். அதை நீங்கள் இந்த ஒரு நாளில் உணர்ந்து கொள்வீர்கள். உங்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய ஒரு தைரியமானது அதிகரிக்க தொடங்கும். முன்பு தயங்கிய விஷயங்களில் கூட இப்போது நீங்கள் தைரியமாக முடிவெடுப்பீங்க. உங்களை மதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது சுற்று வட்டாரத்தில் உருவாகும். உங்களுடைய குடும்பம், நண்பர்கள், வேலையிடம், எல்லா இடங்களிலும் நீங்க மதிப்பு பெறக்கூடிய ஒரு காலம் உங்களுக்கு வந்துவிட்டது. இதனால உங்களுக்கு மதிப்பானது உங்களுக்கு தனியாக கிடைக்கும். உங்களுடைய மனநிலை இந்த ஒரு நேரத்தில் அமைதியாக மாறிவிடும். உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்தன்மையானது வந்து சேரும். இதனால உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். நீங்க உங்களை மீண்டும் நம்ப ஆரம்பிப்பீங்க. அந்த நம்பிக்கையானது மீண்டும் உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். ஒரு நாள் நீங்கள் உங்களையே பார்த்து இதுதான் என் வாழ்க்கையின் புதிய ஆரம்பம் என்று உணரப் போறீங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில உண்டு. எனவே தனுசு ராசி அன்பர்களே, நீங்க இவ்வளவு நாள் சுமந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் இப்போது முடிவுக்கு வந்துவிடும். எனவே உங்களுடைய வாழ்க்கை புதிய பயதில் பயணிக்க தொடங்கும். நீங்க இழந்த நம்பிக்கை மீண்டும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நீங்க காத்திருந்த ஒரு சந்தோஷம் இப்போது உங்களுடைய வாழ்க்கையில நுழைந்து உங்களுடைய வாழ்க்கையை அது நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.